ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் திண்டுக்கல்ல நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் 2002ஆம் ஆண்டு ஒரு நள்ளிரவு நேரத்தில் 2 இளைஞர்கள் பஸ் ஸ்டாண்ட்ல தனியா நின்றுட்டு இருந்த ஒரு பெண்ணை நைட் ஷோ சினிமாவுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி அவங்க கூட்டிட்டு போனது ஒரு பெண்ணே கிடையாது, பேய்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த 2 இளைஞர்களும் அந்த ஆன்மாவோட பிடியில சிக்கி என்னென்ன அசம்பாவிதங்களை சந்திச்சாங்க, மேலும் அந்த 2 இளைஞர்களும் உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையான்ற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது ஒரு ஹாரர் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ இதயம் பலவீனமானவர்கள், ஹார்ட் பேஷண்ட் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2002ஆம் ஆண்டு காலகட்டத்தில் திண்டுக்கல்ல தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை திண்டுக்கல்லை சேர்ந்த மணிகண்டன்ற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா மணிகண்டனோட நண்பர்களான அருண் மற்றும் அசோக்குக்கு தான் நடந்திருக்கு. இந்த அருணும் அசோக்கும் திண்டுக்கல் மெயின் சிட்டியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஏரியால வசிச்சுட்டு வந்திருக்காங்க. வெவ்வேறு ஏரியாக்கள்ல அவங்க அப்பா அம்மாவோட வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க 2 பேத்துக்குமே ஒரு 22 வயது இருக்கும். 2 பேருமே வெவ்வேறு ஏரியாக்கள்ல இருந்தாலும் கிரிக்கெட் விளையாட போன பழக்கத்துல 2 பேரும் இணைபிரியாத நண்பர்களா ஆயிருக்காங்க. இந்த அசோக்குக்கு படிப்பு சரியா வராததால 9ஆம் வகுப்புலே பாதியோட படிப்பை நிறுத்திடுறாரு. உள்ளூருக்குள்ள சின்ன சின்ன வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வயசுல அவர் வேலைக்கு போகாத இடங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அசோக்கு மளிகை கடை, கோழிக்கடை, மில்லுக்குன்னு பல இடங்களுக்கு மாறி மாறி வேலைக்கு போயிருந்திருக்காரு. எந்த ஒரு இடத்துலயும் அவர் நிரந்தரமா வேலை பார்க்கல. அதுக்கு காரணம் அவரோட சினிமா மோகம்தான். புது படங்கள் ஏதாவது ரிலீஸ் ஆனா போதும் உடனே வேலைக்கு லீவு போட்டுட்டு அந்த சினிமாவுக்கு போயிடுவாரு. இதனாலே பல முதலாளிகளுக்கு அசோக்க பிடிக்காம வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. ஆனா இவரோட நண்பனான அருண் நல்லா படிக்கக்கூடியவர், பார்க்கறதுக்கு நல்லா ஸ்மார்ட்டா அழகா இருந்திருக்காரு. ஆனா அதே நேரத்துல நண்பர்களோட சேர்ந்து சினிமாவுக்கு போறது, ஊர் சுத்துறது, பியர் அடிக்கிறதுன்னு அவரோட லீவு நாட்களை ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அருணுக்கு எந்த ஒரு வருமானமும் பெருசா வராததால அசோக்கே பலமுறை அவருக்கு செலவு செஞ்சு சினிமாவுக்கு கூட்டிட்டு போறது, டீ சிகரெட் வாங்கி கொடுக்கறது, பியர் அடிக்கிறதுன்னு இவங்களோட நட்பு ரொம்பவே ஜாலியா போய்கிட்டு இருந்திருக்கு. இப்படியே நாட்கள் உருண்டோடுது. அருண் 12வது வரைக்கும் படிச்சுட்டு அரசு தொழிற்கல்வி மையத்துல, அதாவது ITIல ஒரு டிப்ளமோ கோர்ஸ் ஒன்று கம்ப்ளீட் பண்றாரு. அவர் என்னதான் டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அவர் படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை அவருக்கு அமையாம இருந்திருக்கு. வேலை சரியா அமையாததால ஊர் சுத்துறதே வாடிக்கையா வச்சிருந்திருக்காரு. செலவுக்கு வீட்டுல 10-20 பணம் வாங்கிட்டு நண்பர்களோட சுத்துறதையே வாடிக்கையா வச்சிருந்திருக்காரு. ஆனா இந்த அருண் கிட்ட ஒரு தனி திறமை ஒண்ணு இருந்துச்சு. அதுதான் பெண்களை ஈஸியா கவர் பண்றது. எப்பேற்பட்ட பெண்ணா இருந்தாலும் போதும் அருண் 10 நிமிஷம் பேசினா மயங்கிடுவாங்க. என்ன காரணம்னா அவரோட பேச்சு திறமை அந்த அளவுக்கு இருந்திருக்கு. நண்பர்கள் வட்டாரத்துல அவருக்கு மன்மதன்ற பட்டப்பேரே இருந்திருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காகவே அசோக் அருணை எப்பயுமே அவர் கூடயே வச்சிருந்திருக்காரு. அருணுக்கு செட் ஆகிற பெண்கள் கூட சேர்ந்து அசோக்கும் சினிமாவுக்கு போறது, திண்டுக்கல்ல புகழ்பெற்று விளங்கக்கூடிய மலைக்கோட்டைக்கு சென்று டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதுன்னு இவங்களோட இளமை காலத்தை ரொம்பவே ஜாலியா அனுபவிச்சிருக்காங்க.
இந்த சூழ்நிலையில தான் அசோக்குன்னு நிரந்தர வேலை எதுவும் கிடைக்காததால தானே சொந்தமா ஒரு தொழில் தொடங்கலாம்னு யோசிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்த சொற்ப தொகையை வச்சு பஸ் ஸ்டாண்ட் பிளாட்ஃபார்ம்ல செருப்பு கடை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. அந்த தொழில்ல அவர் எதிர்பார்த்ததை விட வருமானம் அதிகமாவே கிடைச்சிருக்கு. அதாவது ஒருத்தர்கிட்ட சம்பளத்துக்கு போறதை விட 3 மடங்கு வருமானம் சேர்த்தே கிடைச்சிருக்கு. ஆரம்பத்துல 50 ஜோடி செருப்பை வச்சு அந்த கடையை தொடங்கினவருக்கு 500 ஜோடி செருப்பு வாங்கி வைக்கிற அளவுக்கு அவரோட முதல் பெருகி இருந்துச்சு. இதுல அசோக்குக்கு என்ன மிகப்பெரிய அட்வான்டேஜ்னா, தானே ராஜா தானே மந்திரி. நினைச்ச நேரத்துல கடையை திறப்பாரு. புதுப்படம் ஏதாவது ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா கடையை பூட்டிட்டு அருணையும் கூட கூட்டிட்டு போயிருவாரு. அருணும் இப்ப முழு நேரமும் அசோக்கோட செருப்பு கடையிலே வந்து அசோக்குக்கு உதவியா இருந்திருக்காரு. இந்த அசோக் அருணுக்கு சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா பகல்ல டீ சிகரெட் வாங்கி கொடுக்கறது, இரவு வேலை முடிஞ்சு போகும்போது ஒரு பியர் ஒன்று வாங்கி கொடுக்கறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அப்படித்தான் ஒரு நாள் இரவு 10 மணி அளவுல அசோக்கும் அருணும் அந்த செருப்பு கடையை எடுத்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதாவது கடையை பூட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. கீழே அடுக்கி வச்சிருந்த செருப்புகளை எல்லாம் ஒரு மூட்டையில அடுக்கி தச்சு அதை சைக்கிள்ல வச்சு கொண்டு போய் பக்கத்துல அவருக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல தான் வச்சுட்டு வரணும். காலையில அதே மாதிரி ஒவ்வொரு மூட்டையா தூக்கிட்டு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் கடையை போடணும். அப்படித்தான் அன்று இரவும் ஆளுக்கு ஒரு சாக்குல செருப்புகளை அடுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல பஸ் ஸ்டாண்டே வெறிச்சோடி இருந்திருக்கு. அப்போ அசோக் செருப்புகளை அடுக்கிக்கிட்டே எதேச்சியா பார்த்திருந்திருக்காரு. அந்த பஸ் ஸ்டாண்டோட மூலையில ஒரு பெண் ஒருத்தவங்க நிக்கிறது தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து அசோக் அருண்கிட்ட, டே மாப்பிள அங்க பாடுறா, அங்க ஒரு பொண்ணு தனியா நிக்குதுடா, அது திரு முழிக்கிறத பார்த்தா பேசுனா மடங்கும்னு நினைக்கிறேன்டா, போய் பேசி பாருன்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அருண் அந்த செருப்பு மூட்டையை அப்படியே அங்கே வச்சுட்டு நேரா அந்த பொண்ணுகிட்ட போயிருக்காரு. பக்கத்துல போன அருண் அந்த பொண்ணை பார்த்துருந்துருக்காரு. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 30 வயது இருக்கும். அவங்க பார்க்கறதுக்கு வெள்ளையாவும் இல்ல கருப்பாவும் இல்ல, மாநிறமா இருந்திருக்காங்க. கருப்பு கலர் சேலை அணிஞ்சு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சிருந்திருக்காங்க. திருமணமான பெண் மாதிரி தான் தெரிஞ்சிருக்காங்க. அருண் அவங்க கிட்ட நீங்க எந்த ஊருக்கு போகணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பெண் திருன்னு முழிச்சிட்டு, எங்க ஊருக்கு போற கடைசி பஸ் போயிருச்சு, எனக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாது, நைட்டு எங்க போறதுன்னு தெரியாம நிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி சொன்னதும் உடனே அருண் என்ன சொல்றாருன்னா, என்னங்க இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இப்படி தனியா நின்னீங்கன்னா அது உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, நீங்க வேணா எங்களோட வந்து தங்கிக்கிறீங்களா, காலையில உங்களை பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுறோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பெண் தயக்கத்தோட உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அருண் இங்கனக்குள்ள பக்கத்துல தாங்க, காலையில நேரத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடலாம்னு சொல்லியிருக்காரு. அருண் அந்த மாதிரி சொன்னதும் அந்த பெண் மெதுவா சரின்னு தலையாட்டி இருக்காங்க. அருண் அந்த பெண்ணுகிட்ட நீங்க இங்கே இருங்க, நான் தான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேரா அசோக் கிட்ட வந்திருக்காரு. அருண் வந்ததும் அசோக் அருண் கிட்ட என்னடா மாப்பிள பேசுனியா, என்ன சொல்லுச்சுன்னு கேட்டிருக்காரு. அருண் உடனே அசோக் கிட்ட, என்ன மாப்பிள நான் போய் ஒரு விஷயம் நடக்காம இருக்குமா, பேசி கரெக்ட் பண்ணிட்டேன்டான்னு சொல்லியிருக்காரு. என்னடா சொல்லுச்சுன்னு அசோக் கேட்டதுக்கு, அந்த பொண்ணு ஊருக்கு போற கடைசி பஸ்ஸை விட்டுச்சாண்டா, நைட்டு மட்டும் தங்குறதுக்கு இடம் வேணும்னு சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அருண் அந்த மாதிரி சொன்னதும் அசோக்கோட முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியிற மாதிரி அப்படி ஒரு பிரகாசமா இருந்திருக்கு. டே அருண், நைட்டு எங்கடா கூட்டிட்டு போய் அதை தங்க வைக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. என்ன பண்றதுனே தெரியலையடான்ட்டு மணியை பார்த்திருக்காரு. மணி சரியா இரவு 10 மணி ஆயிருந்துச்சு. சரி மாப்பிள ஒன்னு பண்ணு, நான் கடையை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு சினிமாவுக்கு போயிரு, அதுக்கப்புறம் எங்க போலான்னு நான் பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு அருண் கையில ஒரு 100 ரூபாயை கொடுத்திருக்காரு. ஒரு குறிப்பிட்ட தியேட்டரோட பேரை சொல்லி அந்த தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டுங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. அருண் அசோக் கொடுத்த அந்த 100 ரூபாயை வாங்கிட்டு அவரோட சைக்கிள்ல அந்த பொண்ணு கிட்ட வந்திருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட என்னங்க சினிமாவுக்கு போலாம் வர்றீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு மறுவார்த்தை எதுவுமே பேசாம சைக்கிள்ல வந்து உக்காந்துருக்காங்க. அருண் இப்போ சைக்கிளை மிதிச்சு தியேட்டரை நோக்கி ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அருணுக்கு இதுல என்ன மிகப்பெரிய ஆச்சரியம்னா, டபுள்ஸ் ஓட்டினா சைக்கிள் கொஞ்சமாவது வெயிட்டா இருக்கும். ஆனா இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா சைக்கிள் ரொம்பவே ஃப்ரீயா இருந்திருக்கு. டபுள்ஸ் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங்கே வரல. அருண் சைக்கிளை ஓட்டிக்கிட்டே என்னங்க வெயிட்டே இல்லாம காத்து மாதிரி இருக்கீங்கன்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு, நான் அதிகமா சாப்பிட மாட்டேங்க, என்னோட வெயிட்டை அப்படியே நான் மெயின்டைன் பண்றேன்னு சொல்லியிருக்கு. அருண் தியேட்டரை நெருங்கினதும் அந்த டிக்கெட் கவுண்டருக்குள்ள போய் வேகமா 2 டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த பொண்ணை தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த தியேட்டர்ல ஆல்ரெடி ஷோ ஆரம்பிச்சு படம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த நைட் ஷோ சினிமாவுக்கு மொத்தமே ஒரு 50 பேர் தான் வந்திருப்பாங்க போல. உள்ள தியேட்டரே வெறிச்சோடி கிடந்திருக்கு. அருண் அந்த பொண்ணை கூட்டிட்டு லாஸ்ட் ரோல இருக்க கார்னர் சீட்டுக்கு போய் பக்கத்துல உட்கார வச்சிருந்திருக்காரு.
அந்த பெண் சேர்ல போய் உட்கார்ந்ததுல இருந்து சினிமாவை பார்க்காம அருணையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அருணுக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க, எதுக்கு என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சினிமாவை பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அருண் என்னதான் சொன்னாலும் அந்த பொண்ணு அருணையே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த பெண் அருண் கிட்ட கழுத்துல என்ன போட்டிருக்கீங்கன்னு கேட்டிருக்கு. அதுக்கு அருண் சடையாண்டி கோயில்ல மந்திரிச்சா தாயத்து கட்டியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பெண் அது வேண்டாம், அதை கலட்டி எடுங்கன்னு சொல்லியிருக்கு. ஏமா, இது இருந்தா உனக்கு என்ன செய்யுது? இது எங்க ஊர்ல இருக்க சடையாண்டி கோயில்ல மந்திரிச்சு கட்டின தாயத்து, இதை எக்காரணத்தை கொண்டும் கலட்டவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நீ கலட்ட சொல்லாத, நீ பேசாம படத்தை பாருமான்னு சொல்லியிருக்காரு. அருண் அந்த மாதிரி சொன்னதும் அந்த பொண்ணு கோவிச்சுக்கிட்டு படக்குன்னு எழுந்து நின்று இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு அந்த மாதிரி எழுந்திருச்சதும் ஷாக்கான அருண் பேசாம அமைதியா உட்காருமான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு, முதல்ல நீங்க அந்த தாயத்தை கழட்டி போடுங்க, அப்பதான் நான் வந்து பக்கத்துல உட்காருவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு அந்த மாதிரி நடந்துக்கிறது அருணுக்கு ஒருவித குழப்பமா இருந்திருக்கு. வேற வழியே இல்லாம அந்த தாயத்தை கழட்டி பக்கத்து சீட்ல போட்டிருந்திருக்காரு. அதற்கு பிறகுதான் அந்த பெண் அமைதியா வந்து அருணுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. இப்போ அருண் மெதுவா அந்த பொண்ணோட கைய பிடிச்சிருக்காரு. கைய தொட்டவரு பதறிக்கிட்டு கையை எடுத்துறாரு. என்ன காரணம்னா அந்த பொண்ணோட கை ஐஸ் கட்டியை விட பயங்கர குளிர்ச்சியா இருந்திருக்கு. அருணுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அந்த பொண்ணோட கை இவ்வளவு கூலிங்கா இருக்கு? அருண் இப்போ அந்த பொண்ணோட காதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ற மாதிரி கிட்டக்க வந்திருக்காரு. அந்த பொண்ணுகிட்ட இருந்து பிணவாடை அடிச்சிருக்கு. அருணுக்கு அப்பவே மனசுக்குள்ள ஒருவித பயங்கலந்த குழப்பம் ஏற்பட்டு இருந்திருக்கு. மறுபடி மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட கைய குளிர்ந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி டைட்டா பிடிச்சிருந்திருக்காரு. அது மரக்கட்டைகளை தொட்ட மாதிரி சொர சொரன்னு இருந்திருக்கு. அருணுக்கு எல்லாமே குழப்பமா இருந்திருக்கு. வரும்போது இந்த பொண்ணு தேவதை மாதிரி தெரிஞ்சா, இங்க வந்து பார்த்ததுக்கு பிறகு காட்டுவாசி பெண் மாதிரி இருக்காளேன்னு ஒரே யோசனையோட இருந்திருக்காரு. அந்த நேரத்துல அருண் தன்னோட பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுட்டு எடுக்கும்போது அவரோட சைக்கிள் சாவி கீழே விழுந்திருக்கு. அந்த சாவியை எடுக்கிறதுக்காக கீழே குனிஞ்சு தேடி இருக்காரு. அப்பதான் அருண் ஒரு விஷயத்த பார்த்திருக்காரு. அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அங்க உட்கார்ந்து இருந்த பொண்ணுக்கு காலே இல்ல, சேலை மட்டும்தான் கீழே தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு. அருண் நல்லா உத்து பார்த்திருக்காரு. அந்த பொண்ணுக்கு காலே இல்லாம தான் இருந்திருக்கு. இப்ப மேல நிமிர்ந்த அருண் அந்த பொண்ணோட முகத்தை அந்த ஸ்கிரீன் வெளிச்சத்துல பார்த்திருக்காரு. கண்ணுல கருவிலியே இல்லாம வெள்ளை கலர் கண்ணோட முகத்தோலெல்லாம் வெளுத்து போய் சுருங்கி கிளவி மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த அருணுக்கு உசுரே போயிரும் போல இருந்திருக்கு. அருணுக்கு பயத்துல முகமெல்லாம் வேர்த்து கொட்டி இருக்கு. போச்சுடா, தெரியாதனமா வந்து பேய்கிட்ட சிக்கிக்கிட்டோமோன்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. வேகமா எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ அந்த பொண்ணு, ஏய் எங்க போற, நானும் உன் கூட வருவேன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அருண் பயத்தோட, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், நீங்க இங்கே உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டு வேகமா தேட்டரை விட்டு வெளியே வந்திருக்காரு. அப்படி வந்தவர் சைக்கிள் ஸ்டாண்ட்ல போய் சைக்கிளை எடுத்துட்டு தலை தெறிக்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காரு. அந்த நேரத்துல அசோக் ஒவ்வொரு செருப்பு மூட்டைகளையா கொண்டு போய் அவரோட ரிலேஷன்ஸ் வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அருணை பார்த்ததும், என்னடா உன்னை தேட்டருக்கு போக சொன்னே, நீ இங்க வந்து நிக்கிற, அந்த பொண்ணு எங்கடான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அருண் பதட்டத்தோட, மாப்பிள நான் நீ சொன்ன மாதிரி தேட்டருக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டேன்டா, உள்ள போனதுக்கு அப்புறம் தான்டா தெரியும் அது ஒரு பொண்ணே இல்லடா, பேய்டான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அசோக் சிரிச்சுக்கிட்டே, டே லூசு பயலே, எவ்வளவு செலவு பண்ணி உன்னையும் அந்த பொண்ணையும் அனுப்பிச்சு வச்சேன், பேய் பிசாசுன்னு கதை விட்டுட்டு ஒடியாந்திருக்கியடா, இப்ப அந்த பொண்ணு எங்கடா இருக்குன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அருண், இங்க பாரு மாப்ள, சினிமா டிக்கெட் கூட இருக்கு, அந்த பொண்ணை அங்கேயே உட்கார வச்சுட்டு ஓடி வந்துட்டேன்டான்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்றதுல உனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீயே போய் பாரு, அது பொண்ணே இல்லடா பேயின்னு சொல்லியிருக்காரு. அருண் கிட்ட சினிமா டிக்கெட்டை வாங்கிட்டு, நான் போய் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிக்கிறேன், நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்புடான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அருண் அசோக் கிட்ட, நான் சொல்ற கடமைக்கு சொல்லிட்டேன்டா, அதுக்கு மேல ஓ இஷ்டம்னு சொல்லிட்டு அருண் வீட்டுக்கு போயிடுறாரு. அசோக் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நேரா தேட்டருக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அப்படி தேட்டருக்குள்ள நுழைஞ்சவரு அருண் சொன்னது மாதிரியே அந்த கடைசி வரிசையில மூலையில இருக்க சீட்ல அந்த பொண்ணு உட்கார்ந்து இருந்திருக்கு. அசோக் அந்த ரோல நுழைஞ்சு அந்த பொண்ணுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அசோக்கை பார்த்த அந்த பொண்ணு, என்னங்க உங்க ஃப்ரெண்டு பாத்ரூம் போறேன்ட்டு போனாரு, ரொம்ப நேரம் ஆகியும் இப்ப வரைக்கும் ஆளை காணோம்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அசோக்கு, அவன் ஒரு அவசர வேலையா வீட்டுக்கு போயிட்டாமா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாதன்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு மெதுவா அந்த பொண்ணோட கைய பிடிச்சிருக்காரு. மறுபடி அந்த பொண்ணு பதறிக்கிட்டு எழுந்திருச்சிருக்கு.
உடனே அசோக் ஐயோ பயப்படாதீங்க, உங்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு தியேட்டருக்குள்ள எனக்கு சினிமா பார்க்குற மூடே வரல, நாம வேணா வெளியே போயிடலாமான்னு கேட்டிருக்காங்க. அசோக்கும் சரி வாங்க போகலாம்னு சொல்லிட்டு சைக்கிள் ஸ்டாண்ட்ல போய் அவரோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை சைக்கிள்ல உட்கார சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு சைக்கிள்ல ஏறி உட்காந்ததும் சைக்கிளை மிதிச்சு ஓட்டிட்டு இருந்திருக்காரு. அப்படி சைக்கிளை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அருணுக்கு வந்த மாதிரி அசோக்குக்கும் சந்தேகம் வந்திருக்கு. என்னங்க வெயிட்டே இல்லாம ரொம்ப காத்து மாதிரி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சிருக்கு. அப்போ நேரம் சரியா இரவு 12 மணி இருக்கும். ஊரே ஆள் நடமாட்டம் இல்லாம பயங்கர நிசப்தமா இருந்திருக்கு. அசோக் அந்த பொண்ணை சைக்கிள்ல வச்சு ஓட்டிட்டு போகும்போது சம்பந்தம் இல்லாம தெருவில் இருந்த நாய்கள்லாம் குறைச்சிக்கிட்டே பின்னாடியே விரட்டிட்டு வந்திருக்கு. அசோக் எப்பவுமே இதே ரோட்ல தான் வர்றதை வாடிக்கையா வச்சிருந்தாரு. ஆனா ஒரு நாள் ஒரு பொழுது கூட நாய்கள் இந்த மாதிரி விரட்டினதே இல்லை. எதுக்காக நாய்கள்லாம் இந்த மாதிரி விரட்டுதுன்னு ஆச்சரியமா பார்த்திருக்காரு. அசோக் சைக்கிளை நேரா ஓட்டிட்டு போய் அந்த ஆள் இல்லாத ரயில்வே கேட்டுக்கு பக்கத்துல போய் நிறுத்தி இருக்காரு. அந்த இடத்துல போய் சைக்கிளை நிறுத்திட்டு அந்த பொண்ணுகிட்ட வாங்க ரயில்வே ட்ராக் சைட்லயே நடந்து போனோம்னா அங்க புதருக்கு நடுவுல ஒரு அழகான இடம் ஒண்ணு இருக்கு, நம்ம விடிகிற வரைக்கும் அதுக்குள்ள இருந்துட்டு அதிகாலையில உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல போய் விட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அசோக் அந்த ரயில்வே ட்ராக்கோட சைட்ல நடந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் அசோக்குக்கு பின்னாடியே நடந்து போயிருக்காங்க. கொஞ்ச தூரம் முன்னாடி நடந்து போனதும் அந்த கருவேல புதருக்கு பக்கத்துல ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி ஒன்று பிரிஞ்சிருக்கு. அசோக் அந்த இடத்துல போய் நின்று திரும்பி பார்த்துருக்காரு. அந்த பொண்ணு ஒரு 10 அடி தூரத்துல நடந்து வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா வாங்க, இதுக்குள்ளதான் உள்ள போயிடலாம், யாராச்சும் பார்த்தாங்கன்னா சிக்கலாயிரும்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட வந்ததும் அசோக் அந்த பொண்ணை அந்த ஒத்தையடி பாதைக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காரு. அப்படி அவங்க உள்ள கொஞ்ச தூரம் போனதும் அந்த இடத்துல எந்த ஒரு முட்களும் இல்லாம செதுக்கி விட்டது மாதிரி அழகான மணல் பரப்போட இருந்திருக்கு. அசோக் உள்ள போய் ஒரு மரத்தடியில உட்காந்து அந்த பொண்ணை வாங்க இங்க பக்கத்துல வந்து உட்காருங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. அந்த பொண்ணும் தயக்கத்தோட வந்து அசோக் பக்கத்துல உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அசோக் கொஞ்ச நேரம் அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுக்குறாரு. நீங்க எந்த ஊரு, எங்க இருந்து வந்தீங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தவர் கொஞ்ச நேரத்துல எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு, நான் உங்க மடியில படுத்துக்கவான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு ஓ தாராளமா படுத்துக்கங்கன்னு சொல்லி சிரிச்சிருந்திருக்காங்க. அசோக் அந்த பொண்ணோட மடியில தலை வச்சு படுத்திருக்காரு. அது ஒரு மனித உடல் மாதிரியே தெரியல, பாறாங்கல்ல தலைய வச்சது மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டிருந்திருக்கு. அசோக்குக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி கூட ஒரு பொண்ணோட கால் இருக்குமான்னு ஆச்சரியமா அந்த பொண்ணை நிமிர்ந்து பார்த்திருக்காரு. அந்த பொண்ணோட முகம் ஒரு கொடூரமான பேய் மாதிரி தெரிஞ்சிருக்கு. மேலும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு அழுகி போன பிண வாடை அடிச்சிருந்திருக்கு. அசோக்குக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த வாடை அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா அவர் என்ன நினைச்சார்னா இது ஒரு காட்டு பகுதின்றதுனால நாய் ஏதாவது செத்து போயிருக்கும், அதோட நாத்தமா இருக்கும்னு யோசிச்சிருக்காரு. இப்போ அந்த பொண்ணோட முகத்தை நிமிர்ந்து பார்த்திருக்காரு. முகம்லாம் வெளுத்து போய் பற்கள் வெளியே நீட்டிக்கிட்டு நகங்கள்லாம் நீண்டு அகோரமா இருந்திருக்கு. இப்போ அந்த ஆன்மா அசோக்கோட முதுகுல கீறி இருக்கு. பயந்து போன அசோக்கு அலறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து எழுந்து ஓடுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அவசரத்துல அவரோட கைகால்கள் ஒத்துழைக்கல. அவர் அந்த காட்டுக்குள்ளே வச்சு அந்த ஆன்மா மிக கொடூரமா தாக்கி இருந்திருக்கு. மேலும் அந்த ரயில்வே ட்ராக்ல கொட்டியிருந்த கற்கள் எல்லாம் சர்ரா மாதிரியா வந்து அசோக்க தாக்கி இருக்கு. இதுல நிலை குலைந்து போன அசோக்கு உடல் முழுவதும் ரத்த காயங்களோட வந்த வழியிலே ஓட்டமா ஓடி இருக்காரு. அந்த ஆன்மா இவருக்கு பின்னாடியே வினோதமான முறையில சத்தம் எழுப்பிக்கிட்டு விரட்டி வந்திருக்கு. தட்டு தடுமாறி ஓடி போய் சைக்கிள் பூட்டை திறந்துட்டு திரும்பி பார்த்திருக்காரு. அந்த ஆன்மா விரட்டி வர்றது தெரிஞ்சிருக்கு. தப்பிச்சா போதும்னு சைக்கிளை எடுத்துக்கிட்டு வேகமா வீடு வந்து சேர்ந்திருக்காரு. அசோக்கோட அம்மா மகன் இந்த மாதிரி ரத்த காயத்தோட வந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அசோக்கை பார்த்து என்னடா ஆச்சு உனக்கு, யாராவது உன்னை அடிச்சிட்டாங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அசோக் என்ன சொல்றாருன்னா வழியில நாய்கள் துரத்துச்சுமா, சைக்கிள்ல இருந்து முள் புதற்குள்ள தவறி விழுந்துட்டேன்னு சொல்லியிருக்காரு. உடனே அசோக்கோட அம்மா காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு விட்டுட்டு அசோக்க படுக்க வச்சிருந்திருக்காங்க. அசோக்குக்கு கடுமையான குளிர்காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் அசோக்குக்கு இருக்க காய்ச்சல் அதிகமாகிட்டே போயிருந்திருக்கு. கண்ணு விழிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. தன்னோட மகனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, முச்சந்தில எதுவும் விழுந்து பயந்துட்டானோன்னு அசோக்கோட அம்மா நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அப்பாட்ட சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வரும்போது மந்திரிச்சு தாய்த்து போடணும்னு யோசிக்கிறாங்க. அன்று காலை 10 மணி அளவுல அருண் அசோக் கடை போடுற இடத்த போய் பார்த்திருக்காரு. அன்னைக்கு அசோக்கோட கடை லீவா இருந்திருக்கு.
என்ன ஆச்சு அசோக்குக்கு? நேத்து நம்ம சொல்ல சொல்ல கேட்காம போனானே, ஏதாவது அசம்பாவிதம் ஆயிருக்குமான்னு யோசிக்கிறாரு. சரி, என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனோட வீட்டிலே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அருண் சைக்கிளை எடுத்துக்கிட்டு அசோக்கோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்க வீட்டுல அசோக் ரத்த காயங்களோட சுயநினைவு இல்லாம படுத்திருந்திருக்காரு. அசோக்கோட அம்மா அருணை பார்த்துட்டு, நேத்து இவன் சைக்கிள்ல இருந்து கீழே விழும்போது நீ கூட இருந்தியா தம்பின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அருண், இல்லம்மா நேத்து நான் நேரத்திலே வீட்டுக்கு போயிட்டேம்மான்னு சொல்லியிருக்காரு. ஏமா அசோக்குக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காரு. நேத்து நைட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டேன்னு சொன்னான்ப்பா. ஆனா நைட்டு மட்டும் 4 தடவை தூக்கத்துல இருந்து பதறி பதறி எழுந்திருச்சு என்னைய கொன்றாதன்னு கத்தி இருக்கான்ப்பான்னு சொல்லியிருக்காங்க. என் மகனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி அழுதுருக்காங்க. அதற்கு பிறகு அசோக ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போய் காமிச்சிருக்காங்க. காய்ச்சலும் குறைஞ்சிருக்கு. அசோக்கு காய்ச்சல் குறைஞ்சாலும் அவரோட மனநிலையில தான் ஏதோ பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி இருந்திருக்காரு. அவர் போய் கடையை திறக்கணும்ன்ற எண்ணமே இல்லாம அவர் வீட்டுக்கு பின்னாடி இருந்த தூந்து போன பாலடைஞ்ச கட்டடத்துக்குள்ளே போய் உட்கார்ந்து இருந்திருக்காரு. இத பார்த்த அசோக்கோட அம்மாவுக்கு பேரதிர்ச்சியா இருந்திருக்கு. அசோக்கோட அம்மா, எதுக்காகடா நீ இதுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கன்னு கேட்டா, சரோஜா என்னை கூப்பிடுறா, சீக்கிரமா நான் அவகிட்ட போகணும்னு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. எதனால தன்னோட மகன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்லி எதேச்சியா வந்த அருண் கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க. இதுக்கு மேல விஷயத்தை மறைக்க வேணாம்னு நினைச்ச அருண் அன்று இரவு நடந்த விஷயங்கள் அத்தனையும் ஒண்ணு விடாம அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. அருண் சொன்ன விஷயத்தை கேட்டு பதறி போன அசோக்கோட அம்மா உடனே ஒரு ஆட்டோவை பிடிச்சு அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு அசோக்கை கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த கோயிலுக்கு போன அசோக்குக்கு மந்திரிச்சு தாயத்துகள் கட்டி விட்டு இருந்திருக்காங்க. அப்படி தாயத்து கட்டின கொஞ்ச நேரத்திலே அசோக் நார்மல் நிலைமைக்கு திரும்பி இருக்காரு. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு இவங்க 2 பேருமே முன்ன பின்ன தெரியாத பெண்களோடு பழகிறதையே நிறுத்திட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் கல்யாணம்லாம் முடிஞ்சு குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா லைஃப்ல செட்டில் ஆகியிருக்காங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.